வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் யங் காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 42வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். ஆஹா, நான் மாட்டிக்கிட்டேனே. இந்த மாதிரி பண்றத நீங்க நிறுத்தவே மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவ டக்குன்னு மேல எகிரி அவளுடைய பெரிய ஸ்வாட வர வச்சு ஹீரோ சைடு அனுப்பவும் ஹீரோ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்டர்ல தப்பிச்சுட்டு இன்னும் உண்மையிலேயே என்ன சாவடிக்க பாக்குறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவ வந்து அவளுடைய ஸ்வாட யூஸ் பண்ணி ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோவா அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவனுடைய பேக்கை யூஸ் பண்ணி அவளுடைய பேக்ல அடிக்க அவ இன்னும் பயங்கரமா கடுப்பாயிட்டு நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வந்துகிட்டு இருக்கவும் முதல்ல நான் உன்னுடைய இடுப்பை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிக்க இன்னொரு பொண்ணு அவளுடைய வெப்பனால அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இருங்க என்ன எதுவும் பண்ணாதீங்க, நான் தப்பு பண்ணல, சொல்றா கேளுங்க அப்படியே நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் டே எங்கடா ஓடிக்கிட்டே இருக்க, ஒரே இடத்துல நில்றன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் விடாம துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மறைஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்திருப்பன்னு சொல்லிட்டு அவளுடைய வெப்பனை தூக்கி போடவும் ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டு மரத்து மேல நின்னுகிட்டு இருக்கவும் திருப்பி அவளுடைய ஸ்வாடில் இருந்து பவர் அனுப்ப ஹீரோ அதுல இருந்து எப்படியோ ஜஸ்ட் மிஸ்டர்ல தப்பிச்சுட்டு இவ எனக்கு பின்னாடி கோடை போட்டுட்டாலே நல்ல வேலை, மேல இருக்கிற தோலுல மட்டும்தான் காயம்பட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் இவன் உண்மையிலேயே ரொம்ப வேகமா ஓடுறான்னு அதுல ஒரு பொண்ணு சொல்லவும் நான் சொல்றத கேளுங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படின்னா நீ முதல்ல கீழே வா, நீ சொல்றத கேட்டுட்டு நான் அப்புறம் முடிவு எடுக்கிறேன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும் ஓகே நான் இப்பவே கீழே வரேன்னு ஹீரோ சொல்லவும் இப்ப பாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ சைடு வரவும் ஹீரோ அந்த பொண்ணுடைய சோடை தடுத்துட்டு அந்த பொண்ணை பார்த்து கண்ணடிச்சிட்டு சிரிக்கவும் அந்த பொண்ணு லைட்டா ஷாக் ஆயிட்டு விடுடா சோடன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு இருந்துட்டு சிஸ்டர் வாங்கன்னு சொல்லவும் அவளும் மேலே எகிரி அவளுடைய சோடில் பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. கூட இருந்த பொண்ணுங்களும் அவங்களுடைய வெப்பன்ல பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து பயங்கரமா கடுப்பாயிட்டு அந்த வெப்பனை எல்லாத்தையும் ஹீரோ சைடு அனுப்பிக்கிட்டு இருக்க. நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை சுத்தி அனுப்பவும் அந்த பவர் அவங்க மேல பட்டு கீழே விழுந்துடுறாங்க எல்லாரும். இதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க திருட்டு பையில சீக்கிரட்டா எங்களுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் நீ கத்துக்கிட்டு இருக்கியாடா, என்னது உங்களுடைய மார்ஷல் ஆர்ட்ஸை நான் சீக்கிரட்டா கத்துக்கிட்டு இருக்கேனா, நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ சொல்லவும் நீ எங்களுடைய மார்ஷல் ஆர்ட்ஸை சீக்கிரட்டா கத்துக்கலன்னா எதுக்காகடா நீ மறைஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு அதுல ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். நான் எங்க மறைஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் மறைஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த மின்னல்ல நானும் தான் செத்து போயிருக்கணும், நான் சத்தியமா சொல்றேன் நான் ஒண்ணு மறைஞ்சுக்கிட்டு உங்களுடைய மார்ஷல் ஆர்ட்ஸை சீக்கிரட்டா கத்துக்கலன்னு ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணு அதை கேட்டு லைட்டா ஷாக் ஆவ நீங்க என்ன சாவடிக்கிறதா இருந்தா சாவடிங்க, ஆனா என்ன இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்கன்னு ஹீரோ சொல்லவும் உண்மையிலேயே நம்ம தான் இவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு சென்டர்ல இருக்கிற பொண்ணு சொல்லவும் ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு அதை கேட்டுட்டு சீனியர் லியூக்யூ ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம தான் உண்மையிலேயே தப்பு பண்ணிட்டோம் போல தெரியுது, அவரு சொல்றதும் சரிதானே, என்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலான அந்த டெக்னிக் மூலியமா அவர் மறைஞ்சுக்கிட்டு இருந்து நம்மளுடைய மார்ஷல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டு இருந்தா அந்த எம்பரர் ஊ ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்ச லைட்னிங் பனிஷ்மெண்ட் இவருக்கும் கிடைச்சி இருக்கணும் இல்ல. ஆமா இல்ல நம்ம அதை பத்தி மறந்தே போயிட்டோம்னு அங்க இருக்கிற பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கொஞ்சம் விட்டு இருந்தா நான் தப்பான ஆளை போயிட்டு சாவடிச்சிட்டு இருப்பேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஹீரோ அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்படின்னா இந்த பொண்ணுங்களுடைய மார்ஷல் ஆர்ட்ஸை சீக்கிரட்டா கத்துக்கிட்டு இருந்தா அந்த டிவைன் பனிஷ்மெண்ட் நம்மளுக்கு வந்து சேருமா, ஆனா நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் இது எனக்கு வந்து சேரல, ஒருவேளை என்ன அந்த எவன்ல இருந்து சூஸ் பண்ண ஒரு ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா, யாரு இதை தடுத்தாங்க, எப்படி இது நடந்துகிட்டு இருக்கு, அப்படின்னா இதுக்கப்புறம் டிவைன் பனிஷ்மெண்ட் எனக்கு கிடைக்காதா, டேய் ஒன்னல்ல நான் கிட்டத்தட்ட சாவ போறேன்டா, நான் உன்னை சும்மா விட மாட்டான்டான்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ அப்படின்னு ஹீரோ சொல்லவும் நாங்க தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களை மன்னிச்சிருங்க, சரி நீங்க மார்ஷல் ஆர்ட்ஸை சீக்கிரட்டா கத்துக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வரலன்னா எதுக்காக நீங்க இங்க வந்தீங்கன்னு அந்த பொண்ணு கேட்கவும் நான் என்ன சொல்றதுன்னு ஹீரோ அவனு உள்ளரே யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு நான் வந்து சீஃப் அண்ட் ரோடுக்கு போலான்னு வந்தேன், பார்த்தா வந்துகிட்டு இருக்கிறப்ப அவன் இந்த இடத்துல மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன், அதான் எதுக்காகடா நீ இந்த இடத்துல மறைஞ்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்கலான்னு அவன்கிட்ட கேட்டேன், பார்த்தா அவன் மேல லைட்னிங் அட்டாக் வந்து பட்டதும் நீங்க எல்லாரும் என்ன தேடிக்கிட்டு வந்துட்டீங்கன்னு ஹீரோ சொல்லவும் இவர் இவ்வளவு தைரியமா சொல்றாரு, அப்படின்னா இவர் சொல்றது எல்லாம் உண்மையா தான் இருக்கும் போல தெரியுது, நம்ம தான் ஒரு நல்ல மனுஷனா தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போலன்னு பின்னாடி இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ அப்படியே அந்த பொண்ணு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கவும் நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உங்களை காயப்படுத்தவும் செஞ்சுட்டேன்
பண்ணிட்டேன். அதுக்கு பதிலா நீங்க இதை எடுத்துக்கோங்கன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், நாங்களும் தான் தப்பு பண்ணிட்டோம், அதனால நாங்களும் கொடுக்குறோம், எங்களுக்கும் எடுத்துக்கோங்கன்னு அந்த 2 பொண்ணு சொல்லவும், நானும் கொடுக்குறேன்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். யக்ஷுசாவானா நானு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறோம். ஆனா இதை எல்லாத்தையும் என்னால இப்போதைக்கு ஏத்துக்க முடியாது. நான் சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும். ஏன்னா எனக்காக பல வேலைங்க காத்துக்கிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் குட் பை, நான் அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டு, உண்மையிலே இந்த எலக்சீரியஸ் எல்லாம் ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஆனா இதால எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல. இங்க நின்னுகிட்டு இருந்தா இதுங்க பேசுறத என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால முதல்ல இங்க இருந்து நான் கிளம்புறது தான் நல்லதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவரு ரொம்ப பாவம், இவரு ரொம்ப ஏய மாதிரி தெரியுது. இவர்கிட்ட ஒரு தாவோயிஸ்ட் யூனிஃபார்ம் கூட இல்ல, பாத்தீங்களா நீங்க அத? ஆனா அவர் என்னன்னா இந்த எலக்சீரியஸே வேணாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு. நான் அந்த 2 பொண்ணுங்களும் சொல்லிட்டு இருக்கேன். சீனியர் லிக்யூ இப்ப இல்லைன்னாலும் ஃபியூச்சர்ல அவரை நம்ம ரொம்ப நல்லபடியா பாத்துக்கணும்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், நீ சொல்றதும் சரிதான், இந்த தடவை நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால நம்ம எல்லாரும் நாளைக்கு ஒன்னா அவர் போற இடத்துக்கு நம்மளும் போய் சேரலாம் அப்படின்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், சரி நம்ம இப்ப போயிட்டு அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்ன்றத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கலான்னு இருக்கேன்னு அதில் ஒரு பொண்ணு சொல்லவும், அப்படின்னா நானே அவருக்கு மெடிசன் எல்லாத்தையும் கொடுத்துறேன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், அவர் பேரு யக்ஷு உசாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போன பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா ஹீரோவோ நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் போல இருக்கு. இந்த கியூ ஃபேங்ல இன்னும் எவ்வளவு சோல்ஜர்ஸுங்க மிச்சம் இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், முன்னாடி இருக்கிற வெப்பனுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆஹா இந்த இடம் ஃபுல்லா ஒரே மெட்டல் வெப்பனா இருக்கே, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும், யாரோ கூப்பிடுற சவுண்ட் கேட்டு ஹீரோ திரும்பி பார்க்க, நீதான் யக்ஷு உசாவா, ஒன்னதான் இந்த இடத்துக்கு வேலை செய்யறதுக்கு அனுப்பி இருக்காங்களான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கவும், ஆமாண்ண நீங்க சொல்றது சரிதான், நான் தான் யக்ஷு உசா, உங்க 2 பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும், நாங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு உனக்கு தெரியுமாடா, எதுக்காடா ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கே இவ்வளவு லேட்டா வந்திருக்க, என்னடா நடந்துச்சுன்னு அவன் கேட்கவும், வரவையில சின்னதா ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு ஹீரோ சொல்லவும், என்ன வெறும் சாரி சொன்னா நாங்க உன்னை விட்டுருவோமா, அங்க இருக்கிற எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும், அது எல்லாத்தையும் நீ தாண்டா சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுங்க அங்க இருந்து கிளம்பி போவ, ஒரு நிமிஷம் நில்லுங்கடான்னு ஹீரோ சொல்லவும், என்னடா நீ இப்ப எதனா கருத்து சொல்ல வரையாடான்னு அவனுங்க 2 பேரும் கேட்கவும், ஆமா நான் இப்ப உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு கருத்தை தான் சொல்ல போறேன், யக்ஷு உசா இங்க இருக்கிறப்ப சீனியர் பிரதர் உங்க 2 பேரையும் நான் வேலை செய்ய விடுவனா, இன்னிலிருந்து இந்த இடத்துல இருக்கிற எல்லா வேலையும் நானே பாத்துக்க போறேன்னு ஹீரோ சொல்லவும், அவனுங்க 2 பேரும் அதை கேட்டு ஷாக்காவ, என்ன இது கேட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய மனசு ஆறு இல்லையான்னு ஹீரோ அவங்க கிட்ட கேட்க, ஆஹா நீ சொல்றது ரொம்ப நல்லதாண்டா இருக்கு, நீ நல்ல பையன் போல தெரியுது, நீ சொல்றதுக்கு நாங்க 2 பேரும் ஒத்துக்கிறோம்டான்னு அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்க இருக்கிற எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா சரி வாடா நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவனுங்க கிளம்பி போயிடுறானுங்க, நீங்க மட்டும் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லவும் அவனுங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறானுங்க, ஆஹா இதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லா மெட்டலும் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ கிட்ட அடி வாங்கினவா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான், அவனுங்க 2 பேரும் அவனை பார்த்துட்டு டக்குன்னு அவன் கிட்ட வந்து கூடி வணக்கங்கள் பிரதர் சுயூன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, என்னது இவன் நான் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வீடியோ லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுறேன். See you guys.